ஓடின்னு இருக்குதுன்னா இதுல ஒருத்தர் சொல்றாங்கன்னா சரின்னுட்டு போயிடணும். உன்னால நினைச்சா இங்கிருந்து ஒரு ஐடியா இறக்க முடியும். உனக்கு அந்த பவர் இங்க உனக்கு இந்த ரூம்ல இருக்குது. ஃபயாஸால ஒரு ஐடியா கீழே இறக்க முடியாது, உன்னால இறக்க முடியும். ஒரு ஐடியா டக்குன்னு கீழே இறக்கி விட்டு ஏறி அந்த இடத்துல கம்முன்னு உக்காந்துட்டு அவங்களுக்கு நான் சீட்டு கொடுப்பேன். அவங்க வந்து உட்காந்துப்பாங்க பக்கத்துல. அந்த வேலையை பண்ணணும். நான் இங்க வந்து சாணிக்கு என்ன இருக்குன்னு நினைக்கணும். அவங்க சாணிக்கு நான் ஏமாளி இருந்ததெல்லாம் நான் பைத்தியக்காரன்லாம் இங்க கிடையாது. அவங்க சாணிக்கன்னா அதை விட முத்தன சாணிக்க நான். வா, நீ மீட் எடுத்துட்டு நீ இன்னும் கூட நீ கிளியர் ஆகல. நீ எப்ப நீ எதிர்த்து இன்னொரு ஆன்சர் கொடுக்குறிய நீ தெளிவு இல்லைன்னு அர்த்தம். அவங்க கதையெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு அவங்க கதையே எனக்கு வேணாம். நீங்க ஏன் அவங்கள எதுக்கு நீ கண்டுக்கிற? அவங்க விஷயத்துல எதுக்கு நீ தலையிற? நீ ஓனராண்ட பாரு, கீழே டைப் பண்ணின்னு இருக்காத. மீட்டை போட்டு ஓனராண்ட பாரு, பதில் குத்துன்னு இருக்கிற. பதிலே கொடுக்க கூடாது. அடுத்த வாட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒண்ணு சொல்றேன்னா கேட்டுக்க. ஒரு விஷயம் எதுனா ஒண்ணு இருக்கும். ஒரு ஐடியா நான் இங்க இருந்து கிக் அவுட் அடிக்கிறேன், ஒரு ஐடியா நான் பிளாக் பண்றேன் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கும். 2 ஐடியா நான் கிக் அவுட் ஆச்சு, 2 ஐடியா நான் பிளாக் பண்ணிருக்கேன்னா அங்க என்னென்ன பிரச்சனை ஓடின்னு இருக்குன்னு உனக்கும் தெரியும். எனக்கு வந்து நீ இவர் எப்படி இங்க இருந்து நம்மள பிளாக் பண்ணிட்டாங்களா, இந்த ரூமுக்கு அவரால் வர முடியாது, இவருக்கு எப்படி தெரியும்லாம் நினைக்காது. சரியா? செவுத்துக்கும் காது இருக்கு இங்க. ஒவ்வொருத்தரையும் நாங்க ஆராய்ஞ்சுதான் இங்க அட்மின் ஒருத்தருக்கு போடுறோம்னா இடத்தவனையெல்லாம் எல்லாம் இங்க போடுறன்றதெல்லாம் கிடையாது. ஆராய்ஞ்சு தீராஞ்சு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான். ரூமுக்கு எதுக்கு வர? கல்கி வந்தா கல்கிய பார்க்க வர. கல்கி பேசுனா நீ என்கிட்ட பேசு, தீபா கிட்ட பேசு, இதோ ஃபயாஸ் வந்திருக்காரு அங்க பேசு. நீ எதுக்கு அங்க அவங்கள எதுக்கு எதிர்நோக்க? அவங்க எதுனா சொன்னாங்கன்னா அந்த விஷயம், அந்த மாதிரி விஷயத்த அந்த டாபிக்கை விட்டுட்டு உன் டாபிக்கை கொண்டு வா உள்ள. அவ்வளவுதான். இவ்வளவு சொல்லி நேரம் நைட்டு அந்த வேலை தான் பண்ற. காலையில தங்கச்சி தானே உட்கார வேண்டியதானே நீ கேக்குற? உனக்கு அனுபவம் கிடையாது. ஆள் வளர்ந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது. நான் அனுபவசாலின்றதுனால தான் நைட்டு கம்முன்னு ஹோஸ்ட்ல போட்டு கம்முன்னு உட்காந்து தூங்கிட்டேன். அந்த இடத்துல நான் உட்காந்து இருந்தேன்னா வர என்ன நினைச்சிருப்பாரு? நான் சரி அந்த பொண்ணு சொல்ற மாதிரி நான் ஐடியா பக்கத்துல போட்டேன். என்ன இவரு என்ன தீபன் எப்படியா? தீபா இல்லைன்னு அந்த பொண்ணு பக்கத்துல ஐடியா போட்டுருப்பாரு. அந்த பொண்ணு யாருன்னு அவருக்கு தெரியாது. பிஎஸ் பூனை குட்டி நான் நினைப்பான், என்ன தீபன் இப்ப தீபா பக்கத்துல இல்லாம அந்த பொண்ணு பார்த்து யாரு அந்த பொண்ணுன்னு நினைப்பாரு. கல்கின்றது அவருக்கு தெரியாது, மற்ற 2 ஐடியா தெரியாது. அவரு ஒரு பக்கம் நினைப்பாரு. வெளியே சொல்ல முடியலன்னா கூட யாரும் மனசு உள்ள ஓடும். அடுத்து வந்து போகன் வந்திருந்தா என் கதை கந்தலா இருக்கும். தீபா வந்திருந்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு சொல்லி. சொல்லுங்க ஃபயாஸ், கோச்சுக்காதீங்க. இவரை திட்டணும்னு கொஞ்ச நேரம் இருந்த மீட் எடுத்தாதான் திட்ட போறேன் நான். எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு திட்டினாதான், புரிய வச்சுட்டு திட்டினாதான் ஈஸியா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஐபிஎல் போட்டுக்கலாம் ஓகே தானே? சரி ப்ரோ. ப்ரோ சாப்பிட்டீடா? நான் சாப்பிட்டேன். இப்பதான் சாப்பிட்டேன். சாப்பாடு 5 மணிக்கு